இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் பொருத்தம் பார்க்குறீங்களோ, இப்போ எங்களை யார் சார் 10 பொருத்தம் பார்க்க விடுறீங்க? மொத்தம் 74 பொருத்தம். ஏ அப்பா, ஆமா, ஒரு தம்பதிக்கு 74 பொருத்தம் இருக்கணும் பார்க்கணும். ஓ, ரஜ பொருத்தம் இருக்கு, யோனி பொருத்தம் இருக்கு, இப்படின்னு வர்றவங்களே சொல்றாங்க. அவங்களே ஒரு ப்ரிப்பரா தான் வராங்க உங்கள்கிட்ட. ஆமாங்க, ரெஃபரன்ஸுக்கு தான் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறாங்களே ஒழிய, ஏன்னா 2 ரூபா கொடுத்தா ஜோதிட பொருத்தம் புத்தகம் விற்கிறாங்க. 2 ரூபா செஞ்சது இப்பெல்லாம் ஆப்பா மாறிடுச்சு சார். அது இன்னும் சுத்தம். நீங்களே வேற கற்றுக் கொடுத்துருவீங்க. இப்போ பெரும்பாலான ஜாதகங்கள் வரும்பொழுது நீங்கள் கொடுக்குற முதல் அட்வைஸாக எதை சொல்லுவீங்கன்னா, நம்ம டிவர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தி பேசுகிறோம். அப்படிங்கும் போது என்ன விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க ஒரு அட்வைஸாக? இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து என்ன கேள்வி கேட்குறதே 2 பேரும் சேர்ந்து வாழணும், குழந்தை பெற்றுக்கணும், சந்தோஷமாக வாழணும், இந்த கேள்வியே இல்லையே. எப்பவுமே ஒரு பையன் நல்ல உழைக்கிறான், ஒரு பொண்ணு நல்ல உழைப்பா அப்படின்னா தாராளமாக அந்த வாழ்க்கையை நம்ம. ஆனால் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வேற, மச்ச சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், இதெல்லாம் வேற. இதெல்லாம் கிளாமர். நட்சத்திர பொருத்தம் இல்லைனா கூட கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஆனால் அதில் நல்ல ஜாதகங்கள் இவங்களே ஒமிட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சார், நான் உண்மையை சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 80% ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷமும் குழந்தை பாக்கியமும் தட்டுது. சொத்து சுகம் இருந்தால் தான் நான் என் பொண்ணை கொடுப்பேன். ஆனால் வாழ்க்கை முறையில் இந்த சாஸ்திரங்களை புகுத்தி இந்த 74 சாஸ்திரங்களை பார்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம விட்டுட்டோம். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்டமில் January 9 to 12. Click the link below and register. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு டிவைன் தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். வணக்கம் சார். சொல்லுங்க தம்பி. சார், இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு புத்தாண்டு அருமையாக ஆரம்பிச்சிருக்கு. எப்போதுமே இந்த வருடம் திருமணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு புறம் இருந்தாலும், கடந்த ஆண்டு பல பேருக்கு ஒரு கசப்பான ஆண்டாகவே இருந்திருக்கலாம். திருமண வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட முடிவுன்னா இப்போ டைவர்ஸுங்கிற வார்த்தை ரொம்ப இயல்பாகிடுச்சு. 6 மாதத்துலேயே மியூச்சுவல் கன்சென்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. ஏன்னா டைவர்ஸுங்கிறது முன்னாலாம் ரொம்ப இல்லை. கடந்த நூற்றாண்டில் அதை பற்றின யோசனைகளே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ குடும்ப நல நீதிமன்றங்களே அவ்வளோ ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட வராங்க, திருமண பொருத்தம் பார்க்கணும், 8 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் கூட இருக்குது அப்படின்னு இந்த பொருத்தங்களை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. ஆனால் அது கூட கோர்ட்டில் நிற்கிதே அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் சார். ஒரு ஜோதிடராக, ஒரு சக மனுஷனா உங்களோட பதில் என்ன சார்? இதுக்கு ஏன் டைவர்ஸ் அதிகமாகுது? பொதுவாகவே இந்த வருஷம்னு இல்லை, ஒவ்வொரு வருஷமும் இயல்பாக தான் இருக்கும். அந்தந்த வருஷத்துக்கு உண்டான கிரக ஸ்திதிகள்னு ஒன்று இருக்கு. சனி செவ்வாய் சேர்க்கை, சனி ராகு சேர்க்கை, குரு ராகு சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, அதே மாதிரி குரு நீச்சப்பட்டு போகிறது. இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த வருடங்கள்லாம் உங்களுக்கு மேக்சிமம் திருமண வாழ்க்கையெல்லாம் பாதிக்கும். செவ்வாயோடு சேர்ந்த சுக்கிரன், சுக்கிரனோடு சேர்ந்த ராகு, இந்த கிரக ஸ்திதிகளெல்லாம் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த திருமண வாழ்க்கை பாதிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகம் மட்டுமே இல்லை, அது மட்டும் காரணம் கிடையாது. அது மட்டுமே காரணம் இல்லை. இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் பொருத்தம் பார்க்குறீங்களோ, இப்போ நீங்கள் கூட அப்படியே ஒரு 19 அப்படி காற்று வாக்கில் ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிட்டீங்க. சார், நீங்கள் 10 பொருத்தம் பார்க்குறீங்கல்ல, எங்களை யார் சார் 10 பொருத்தம் பார்க்க விடுறீங்க? மொத்தம் 74 பொருத்தம். ஏ அப்பா, ஆமாம், ஒரு தம்பதிக்கு 74 பொருத்தம் இருக்கணும், பார்க்கணும். ஓ, எங்களை நீங்கள் பார்க்க விடுறீங்களா? இப்படியாச்சும் கொடுங்க. ஆமாம், 10 பொருத்தம் பார்க்குறோம், காம்ப்ரமைஸ் பண்ணி 10 பொருத்தம் இருந்தால் போதும் சார். இப்போ அதை நாளடைவில் 10 பொருத்தத்தில் 5 பொருத்தம் இருந்தால் போதும் சார். சார், முக்கியமான பொருத்தம்லாம் இருக்கா? குழந்தை பாக்கியம் இருக்கா? யோனி பொருத்தம் இருக்கா? ரஜு வர்றவனே கேட்குறான்.
ரஜ பொருத்தம் இருக்கு, யோனி பொருத்தம் இருக்கு, இப்படின்னு வர்றவங்களே சொல்றாங்க. அவங்களே ஒரு ப்ரிப்பராக தான் வராங்க உங்கள்கிட்ட. ஆமாங்க, ரெஃபரன்ஸுக்கு தான் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறாங்களே ஒழிய நீங்கள் கரெக்டாக எல்லா பொருத்தம் இருக்கா பார்த்து சொல்லுங்கள் சார்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 2 ரூபா கொடுத்தா ஜோதிட பொருத்தம் புத்தகம் விற்கிறாங்க. 2 ரூபா சார். அது இப்போலாம் ஆப்பாக மாறிடுச்சு சார். அது இன்னும் சுத்தம். நீங்களே வேற கற்றுக் கொடுத்துருவீங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களே ஃப்ரீ ஆப்பில் போயிட்டு மேட்சிங் பார்த்துட்டு ஓரளவுக்கு ஒரு நாலேஜோடு உள்ளே வராங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் உள்ள கிரகங்களினுடைய ஸ்திதிகள் இவங்க ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில், 7ஆம் வீட்டில், 12ஆம் வீட்டில், 5ஆம் வீட்டில், 9ஆம் வீட்டில் என்ன கிரகம் மாப்பிள்ளை வீட்டில் இருக்குது, அதற்கு தகுந்த மாதிரி ஜவாப் கொடுக்குற அளவுக்கு பெண் ஜாதகத்தில் இருக்கா, செவ்வாதோஷம் இருக்கா இல்லையா, நாகதோஷம் இருக்கா இல்லையா, கிரகங்கள் சேர்க்கை இருக்கா இல்லையா, இதெல்லாம் பார்க்கவே விட மாட்டேன்றாங்க. வரும்போதே எங்களை மோட்டிவேட் பண்ணிடுறாங்க. சார், பையனும் பொண்ணும் அமெரிக்காவுக்கு போகணும், டிக்கெட் போட்டாங்க, நீங்கள் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து மட்டும் சொல்கிறீங்க. டிக்கெட் போட்டாங்க. எப்படி? அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். டிக்கெட் போட்டாச்சு, இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஆமாம். இப்போ அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க கேட்க போகிறது இல்லை. டிக்கெட் கேன்சலாக பண்ண போகிறாங்க கிடையாது. அப்போது அவங்க எப்படி இருந்தாலும் அதை ப்ரொசீட் பண்ண போகிறாங்க. நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணோம், இது வந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீக குருக்கிட்ட கேட்குறோமே, அவர் சொல்கிற விஷயங்களை கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் இப்போது கிடையாது. அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. 10 பொருத்தத்துக்கு 5 பொருத்தம், 5 பொருத்தத்தில் 3 பொருத்தம், 3 பொருத்தத்தில் கடைசியில் சார் மனப்பொருத்தம் இருந்தால் பாருங்கள் சார், அவங்க 2 பேரும் லவ் பண்ணின்னு இருக்கிறாங்க சார், நீங்கள் என்ன நீங்கள் 2 பேரும் மனம் இருந்தால் மார்க் பந்து, 2 பேரும் டெக்சாஸில் ஒன்றா வேலை செய்கிறாங்க சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஒரு க்ரீன் சிக்னல் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஜோதிடத்தில் நீங்கள் என்ன பேச முடியும்? எல்லாத்தோட இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, மகாதிசை சந்திப்பு வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு பேர் தசாசந்தின்னு பேர். அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் அதை பார்ப்பாங்க. 2 வருஷம் பொறுத்து, 5 வருஷம் பொறுத்து, 10 வருஷம் பொறுத்து தசாசந்தி வருதா, நாக திசைகள் இணைதா, நாக திசைகள் இன்டர்செக்ட் ஆகுதா, அது ருணரோகாதிபதியா அல்லது அது விரையாதிபதியா, அது நோயை தரக்கூடிய திசையா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை கேள்வி கேட்கறதுக்கு தான் நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறீங்க, என்னை வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, ஆனால் என்னை சொல்ல விட்டு நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா பரவாயில்ல. எதுவுமே கேட்கறதில்ல. இப்படி இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் மேட்ரிமோனியில் அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. பொருந்தும் நட்சத்திரங்கள், பொருந்தா நட்சத்திரங்கள் அப்படின்னு உங்கள் வேலையை அவங்க முடிச்சு கொடுத்துட்றாங்க. அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ராசி பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் இருந்தால் போதும், நட்சத்திர பொருத்தம் இல்லைனா கூட கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஆனால் அதில் நல்ல ஜாதகங்கள் இவங்களே ஒமிட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சார், எல்லாத்தோட இப்போ நீங்கள் என்ன நிகழ்ச்சி கூப்பிட்டீங்க, நம்ம 2 பேரும் பேசும்போது உங்களுக்கும் எனக்கும் முதல்ல வேவ் லென்த் செட் ஆகணும். வாங்க சார், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா, நிகழ்ச்சி பண்ணுவோமா அப்படின்னா சொல்லுங்கள் மிஸ்டர் ஹரி, தாராளமாக பண்ணுவோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு ஹரி குந்திக்கோ, எப்போ கேட்க போகிற, என்ன நிகழ்ச்சி என்னது அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அது என்னப்பா ஒரு இவரை தெரியாமல் கூப்பிட்டோமோ அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை போல்த. அப்போது ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கே ஒரு வயா மீடியா நமக்கு வேவ் லென்த் வேணும். வாழ்க்கையை ஒப்படைக்கணும்னா அதுக்கு வேணும்ல, அந்த வேவ் லென்த் காலம் ஃபுல்லாக இருக்கணும்ல. அப்போது ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, நல்ல படித்த ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா நல்ல மாதிரி உங்களுக்கு கைட்லைன் கொடுப்பாங்க. உங்கள் தலையெழுத்தெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. இப்போ எல்லாருடைய ஜாதகத்திலையும் மாங்கல்ய தோஷம் இருக்குது, இருதார தோஷம் இருக்குது, குழந்தை பாக்கியம் தட்டுது. எல்லா ஜாதகத்திலுமே எத்தனை பர்சன்டேஜ் சொல்லலாம் சார்? சார், நான் உண்மையை சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 80% ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷமும் குழந்தை பாக்கியமும் தட்டுது. 80%? 80%.
அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் உண்மையில வழிகாட்ட முடியுமா அப்படிங்கிற மனோபயம் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இந்த மாதிரி இருக்க பார்க்கும்போது ஒரு பதட்டம் ஏற்படுதுல, வாழ்வியல்லையும் நிறைய மாற்றங்கள் இருக்கு இப்போ. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அன்னைக்கு அளவாக சாப்பிட்டாங்க, தெளிவாக இருந்தாங்க, அருமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு சாப்பிட்றது அத்தனையும் ஜங்க் ஃபுட்டு. நீங்கள் கூட என்ன கேட்குறீங்க, ஏன் சார் பொருத்தம் பார்த்தீங்களே குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னா, ஃபெர்டிலிட்டி இல்லை, உறவுகள் இருக்குது, அந்யோன்யம் இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, குழந்தை இல்லை. அதுக்கு என்னென்னா உயிரணுக்கள் இல்லை. தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறது. ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு பொருத்தத்தை நிதானமாக பாருங்கள். பணமே குறி கிடையாது, பணத்துக்கு மேலே ஒன்று இருக்குது. முதல்ல நீங்கள் போகிற ஜோதிடருக்கு ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக அவருக்கு எத்தனை காலம் எத்தனை வருஷம் அனுபவம்னு சொல்கிறத பாருங்கள். ஏகராசி ஏக நட்சத்திரம் கல்யாணம் பண்ணலாமாங்கிறத பட்டிமன்றம் வைக்கணும். நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ அடுத்த நிகழ்ச்சி கூட நீங்கள் ஒன்று பண்ணலாம். ஏக நட்சத்திரம் கல்யாணம் பண்ணால் ரஜு பொருத்தம் வருமா, ரஜு பொருத்தத்தில் குழந்தை பிறக்குமா, இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போது ஜோதிடர்கிட்ட நம்ம பேசும்போது நல்ல டாக்டர்கிட்ட போனால் நல்ல மருந்து கிடைக்கும், நல்ல ஜோதிடர்கிட்ட போனால் நல்ல வாழ்க்கை முறை கிடைக்கும். அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்கள் 2 ஜாதகத்தை கொடுத்துட்டு வாயை மூடிட்டு கம்முன்னு அவங்க என்னெல்லாம் கமெண்ட் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் எழுதுங்க. அந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதும், லேப்டாப் எடுத்து மேலே வச்சுக்கிறதும், ராத்திரி ஃபுல்லாக வேலை செய்கிறதும், இரவு 2 மணிக்கு எந்த இடத்துல பிரியாணி விற்கிறாங்க, அது சூடாக எங்கே கிடைக்கும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நிற்கிது. சார் நான் ஆஃபீஸை முடிச்சுட்டு 1 மணிக்கு வரேன் சார், அடையாரில் இங்கே வந்தீங்கன்னா சுட சுட 2 மணிக்கு அங்கே பிரியாணி இருக்குது சார். சார் 3 மணிக்கு சார் மவுண்ட் ரோட்டில் வந்தீங்கன்னா, சப்போஸ் அங்கே லேட் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், 3 மணிக்கு இங்கே கிடைக்குது. வீட்டுக்கிட்ட வந்த உடனே அம்ஜிகரையாண்ட வரும்போது ஒரு 6 மணிக்கு அங்கே சூடாக இருக்குது சார். நாங்கள் இதை சூடாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நடுவில் எழுந்தால் கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க சார், நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு படுத்துடும். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, உயிரணுக்கள் கொல்லப்படுகிறது. உயிரணுக்கள் கொல்லப்படுறதுனால ஆரோக்கியம் இருக்குது, பார்க்குறதுக்கு புஷ்டியாக இருக்கீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆண் பெண் யாராக இருந்தாலும் உள்ளே உயிரணுக்கள் இல்லை. அதனால தான் தெருவுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது. அது ஒரு ஃபேஷனாக போச்சு. இப்போ ஊருக்கு ஒரு கோயில் கட்டுவோம், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொன்னான். இன்றைக்கி ஃபெர்டிலிட்டி சென்டர் இல்லாத ஊரில் குடியிருப்பது வேஸ்ட். இப்போ காலங்கள் எங்கே மாறிக்கிட்டு இருக்கு, வாழ்க்கை முறை மாறுகிறது. நீங்கள் சொன்னது ரொம்ப தெளிவான முடிவு. அப்போது இந்த டிவோர்ஸ்க்கு என்னென்ன காரணங்கள்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக. ஏன்னா அதை நம்ம கிரகங்களை மட்டும் வச்சு அதை குறை சொல்ல முடியாதுங்கிறது தான் சார். இன்னொன்று உங்களுக்கு காமெடியாக சொல்கிறேன் சார், ஜோதிடத்தில் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க, உறவுகளை பார்த்து எத்தனை பேர் கல்யாணம் பண்ணுறீங்க? நாத்தனார் ஒத்து வருமா, மாமனார் ஒத்து வருமா? பொருத்தம் பார்க்கறதுக்கு பொண்ணுக்கும் பையனுக்கும் பார்க்குறீங்க. ஆனால் நல்ல விஷயம் தெரிந்த ஜோதிடர் மாமனார் மாமியார் நமக்கு உறவுகள் நல்லா இருக்குமா, அதையும் சொல்லுவாங்க. சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு தானே நீங்கள் என்கிட்ட வரீங்க. நாத்தனார் ஒத்து வருவாரா, மச்சினர் ஒத்து வருவாரா, இவள் பானை பிடித்தவள் பாக்கியசாலியா, இவள் வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமியா, என் வீட்டுக்கு நீங்கள் வர்ற ஒரு மகனா சார், மருமகன் இல்லை மகனா சார், நீங்கள் என் குடும்பத்தை காப்பாற்றுவீங்களா சார், கடைசி காலத்தில் எனக்கு உதவியாக இருப்பீங்களா சார், எனக்கு நீங்கள் உதவி கூட பண்ண வேண்டாம் சார், உபத்திரவம் பண்ணாமல் இருந்தால் போதும்ல. இதெல்லாம் பார்க்கணும் பின்ன. அப்போது வெறும் 10 பொருத்தம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்களே. அதனால தான் இந்த வரதட்சணை கொடுமையெல்லாம் நடக்குது. அதானே ஒரு சில மாமியார்கள் மருமகளை தரையில் நடக்கவே விட மாட்டா. இவ்வளோ அழகாக பார்த்துக்குவா, என் மக, என் சந்ததியை தாங்கக்கூடிய பெண்ணு தெய்வங்க இருக்கா. ஒரு சில மாமியார் தரையில் நடக்கவே விட மாட்டா. எதுக்கு நடக்கிறேன்னு கேட்பான். ஆக எல்லா குடும்பத்திலையும் இந்த 2 பார்வைகள் இருக்குது சார். ஆனால் நமக்கு அந்த வயா மீடியா ஒத்து வருமாங்கிறது இருக்குது.
சரி சரி. ராசியில ம் 12 ராசியில உருவ ஒற்றுமை கொடுத்துருக்குறாங்க. ம். அந்த உருவம் எதுக்காக கொடுத்தாங்க? எது எது செட் ஆகுங்கிற ஒரு சிம்மத்துக்கு மேஷம் சரி வருமா? சிம்மத்துக்கு ரிஷபம் சரி வருமா? ஒரு அடிப்படை விஷய ஞானம். ம். அப்போ இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் நான் சொன்னேன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க? முதல்ல ஜாதகத்தை கொடுங்க, ம். நான் வேற ஒரு நல்ல ஜோசியரை பார்த்தேன். நீங்க என்ன 74 பொருத்தம் பார்க்க சொல்றீங்க? பாருங்க, அதே புடிச்சிட்டீங்க நீங்க பாயிண்ட. அதான் 74 பொருத்தம் பார்க்க சொல்றாரு இவர். என்னைக்கு நான் அமெரிக்கா போறது 74 பொருத்தம் பார்க்கறது? கரெக்டா சொன்னீங்க. 6 மாசம் கழிச்சு நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் சார்ன்ட்டு போயிடுவாங்க. ரொம்ப தெளிவா இருக்கீங்க. இல்ல சார், நான் நீங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல சார், அதுதான் ரொம்ப அதனாலதான் சார் நான் சொல்றேன் 74 பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நானும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப உங்க கைக்கு வர ஜாதகங்களா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அது வரும்போது நீங்க என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க? என்ன விஷயங்கள் இப்ப டைவர்ஸுக்கு அதிக காரணமாக்கப்பட்டது எது? நான் சொல்றதை விட்டுருங்க சார். ரொம்ப முதல்ல எடுத்த உடனே கேட்க வேண்டியது, அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகமா? காதல் கல்யாணமா இருந்தா மாத்தி கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க பொருத்தம் இருக்கிற மாதிரி. இல்ல, ஒரு சில பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்லி முதல் நாள் பிறந்ததை 2வது நாள் பிறந்ததா காமிச்சு ஒரு குளறுபடியில் நட்சத்திரம் மாதிரி ராசி மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து அவங்கள துருவி கேட்கணும், இந்த நட்சத்திரம் தானே, இந்த ராசி தானே அப்படின்னு அந்த அங்க லட்சணங்களை முதல்ல நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். சார், உங்கள் பையன் இந்த முக லட்சணம் இப்படி இருக்கா, இப்படி பேசுகிறாரா, இந்த மாதிரி அவருடைய குணநலன்கள் இருக்கா? அது என்னுடைய நாலேஜை காட்டுறதுக்காக கிடையாது. நீங்கள் கணிச்ச ஜாதகம் சரியாங்கிறத நான் முதல்ல பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், பெண்ணுக்கு உண்டான குணநலன்கள், அவளுக்கு உண்டான அங்க லட்சணங்கள், அவள் எப்படி மென்மையாக இருக்கிறாளா, கோபப்படுறாளா, விட்டு கொடுத்து போகிறாளா? ஏன்னா ஒரு பெண்ணு தான் ஒரு குடும்பத்தை வந்து கட்டி காக்கிறது. அப்போது அவள் எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக. டாலரன்ஸ் வேணும், விட்டு கொடுத்து போகணும். நான்லாம் எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? ராணி மாதிரி வாழ்ந்தோம். இங்கே வந்து நீங்கள் இப்படி பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னா, அப்போது விட்டு கொடுத்தும் போகணும், அதே நேரத்தில் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்காமல் இருக்கணும். அதுக்கு அவளுக்கு புரிஞ்சுக்கணும். ஆனால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வயது இருக்குங்களா? சின்ன பொண்ணு தானே அவ்வளோ. கரெக்ட். இப்போ பெரும்பாலான ஜாதகங்கள் வரும்பொழுது நீங்கள் கொடுக்குற முதல் அட்வைஸாக எதை சொல்லுவீங்க? ஏன்னா நாம் டிவர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தி பேசுகிறோம். அப்படிங்கும் போது என்ன விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க ஒரு அட்வைஸாக? இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து என்னை கேள்வி கேட்குறதே 2 பேரும் சேர்ந்து வாழணும், குழந்தை பெற்றுக்கணும், சந்தோஷமாக வாழணும், இந்த கேள்வியே இல்லையே. இல்லை சார், அடுத்து அது வந்துடுறோம் சார். ஆமாம், டிவோர்ஸ் போயிடணும், 6 மாதத்துல நான் வேற ஒன்று பார்த்துக்கிறேன், இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சார். சரி சார், சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன சார் வழி? அதை சொல்லுங்க சார். அவ்வளோதான், சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வழி? உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் வந்து ஏறணுன்றதுக்காக. ஐயோ, அப்படி சொல்ல சார். பின்ன இல்லை சார், நாம அதான முன்னெடுத்து பேச ஆரம்பிச்சோம். மீண்டும் சொல்கிறேன், வாழ்வது கொஞ்ச நாள் தான். இந்த ஜோதிடர்கள் தயவு செஞ்சு டிஆர்பிக்காகவும் நம்மளுடைய கடமையை மறந்துட்டு காமெடியாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா இந்த பிஸ்கட் 2 பிஸ்கட் சாப்பிட்டுட்டு பொண்ணை போய் பாருங்கள் சார். தப்பு சார். அதெல்லாம் ஒரு பரிகாரமாக சொல்கிறாங்களே. எல்லாம் நம்மளுடைய அக்கா தங்கச்சி, நம்மளுடைய மகளை வந்து யாராவது சொன்னாங்கன்னா நம்ம மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்படும். கண்டிப்பாக. ஆகவே அந்த பொறுப்போடு இந்த ஜோதிடர்கள் வந்து கைட் பண்ணோம். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அது ஒரிஜினல் ஜாதகம் தானா, அந்த ஜாதகத்துக்கு ஒத்து போகுதா, அவளுடைய இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்கும், அவளுடைய பாரம்பரியம் எப்படி, அதை நீங்கள் யோசிக்கணும். பையனது பாரம்பரியம் எப்படி, அதுக்கப்புறம் வேலை, ஸ்திதி, வருமானம், சொத்து, சுகம். எப்பவுமே ஒரு பையன் நல்ல உழைக்கிறான், ஒரு பொண்ணு நல்ல உழைப்பா அப்படின்னா தாராளமாக அந்த வாழ்க்கையை நம்ம முன்ன நின்று நடத்தலாம். அவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக நடத்தி. அது உழைக்க தயாராக இல்லை, அவளுடைய உழைப்பில் இவன் இருக்கான், இவளுடைய உழைப்பில் அவள் இருக்கா அப்படின்னு அந்த ஜாதகத்தில் தெரிஞ்சிருச்சுன்னா அதை சேர்த்து வைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் சிக்கல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சார். உங்களுக்கு நான் பெண் தேடலை சார், ஒரு நல்ல தாயை தேடுறேன்.
இதுவே நான் பெண்ணாக இருந்ததுன்னா அவளுக்கு நான் மாப்பிள்ளையை தேடல, ஒரு நல்ல நண்பன், தகப்பனை தேடு. தகப்பன். நண்பன் யார் வேணா கிடைப்பான் சார், தகப்பன் கிடைக்க மாட்டாங்க. அப்போ அந்த வயது முதிர்ந்த பிறகு கடைசி காலத்துல உடல் உறவு இருக்காது, ஆனா உள்ளத்தினால 2 பேரும் இணைஞ்சு வாழ்வாங்க. கரெக்ட். இப்போ இந்த சேர்ந்து வாழ்றதுக்குங்கிற விஷயத்துக்கு தான் நம்ம வந்தோம். நீங்க சொல்லிட்டீங்க டைவர்ஸை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ட்டு. இப்போ கேட்காதீங்கன்னு சொல்ல சார், இணைப்புன்னு சொன்னா பிரிவுன்னு ஒன்று வரதான் செய்யும். ஓகே, தமிழ்ல ஒன்று தான் இருக்கு, ஊடல். வேற எந்த மொழியிலையும் கிடையாது. சண்டை போடணும், ஏன் கணவன் மனைவினா சண்டை போடணும். ஊடல் ஊடல் இருந்தா தான் கூடல் இருக்கும். கரெக்ட். காலையில் அண்ணன் வந்து ஆஃபீஸுக்கு போகும்போதே சண்டை போட்டு போனாதான் சாயந்தரம் அல்வாவோடையும் ஒரு மல்லிப்போட வருவா. நீங்கள் காலையில் போகும்போது டாட்டா அப்படின்னா சாயந்தரம் வரும்போது டாட்டாவோட தான் இருப்பார். அதனால் ஊடல் பிறகு கூடல். ஆனால் இப்போ இருக்கிற சந்ததிகள் எல்லாம் எனக்கு இளையராஜாவை பிடிக்கும், உனக்கு ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும், உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது போ, அந்த மாதிரி சொல்கிறாங்களா சார்? அது ஊடல். ஓகே. அந்த கூடல் வந்து வரவே வராது. 2 பேரும் கத்தி எடுத்து குத்திக்கிறாங்க. எதுக்கு? இளையராஜாவுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும். சார் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சார், நான் கூட அந்த டாபிக் எடுத்தேன், வேற ஒரு டைவர்ஷன் ஆயிடுச்சு. என்னதான் நிச்சயதார்த்தத்துக்கு நாங்கள் நாள் குறித்தாலும், திருமணத்திற்கு நாள் குறித்தாலும், எத்தனையோ திருமணங்கள் டி நகரில் ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஜுவல்லரி கடையில் வாசப்படியில், துணி கடையினுடைய வாசப்படியில் பிரிவு ஆயிடுது. ஏன் சொல்லுங்கள்? அதுக்கு என்ன பொருத்தமாக பார்க்க முடியும்? கண்டிப்பாக. அதுக்குன்னு இந்த துணி கடையில் போய் எடுங்கன்னு சொல்ல முடியும்? அது கூட ஜோதிடர் சொல்ல முடியும். ஜுவல்லரியில் இதை போய் எடுங்கன்னு சொல்ல முடியும்? அப்போது எங்கே நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்னா, இந்த துணி எடுக்கிறதுக்கும் நகை வாங்குறதுக்கும் கூட வராங்க இல்லைங்களா, அவங்க வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன மிட்டாய் கல்லரில் போய் புடவை எடுத்து வச்சுக்கிறிய அப்படின்னா இந்த பொண்ணு கோவம் வந்துடுது. ஏன் உங்கள் தங்கச்சி வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாளா? ஏன் இஷ்டம், நான் எது ஒன்றாலும் எடுப்பேன், மிட்டாய் கடையில்னா எடுப்பேன், எதுனா எடுப்பேன். இவ யார் சொல்கிறது? இப்போவே இவ இப்படி சொல்கிறாள்னா இன்னும் கொஞ்ச நாள் எப்படி சொல்லுவா? சார் இந்த கூடை ஜிம்மிக்க தெரியும் இல்லையா அவங்களுக்கு? அந்த கூடை ஜிம்மிக்கையில் எத்தனை கல்யாணம் நின்று போயிருக்கு தெரியுமா? ஓகே. இதுக்கு என்ன சார் ஜாதகம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக. சின்ன ஜிம்மிக்கை எடுத்து இருந்தீங்கன்னா உன் முகத்துக்கு நல்லா இருக்கும். இந்த மாமியார் சும்மா இருக்க மாட்டா. அவள் என்னை கூட ஜிம்மிக்கு தான் வேணும்னு அவள் கேட்டுருக்கான். உடனே உன் மூஞ்சிக்கு அது போட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்குது, பித்தளையை போட்ட மாதிரி இருக்குதுனால உங்கள் அம்மா யார் இதை சொல்கிறதுக்கு? அங்கே அந்த வாசப்படியிலேயே இடிச்சுக்கிட்டாங்க. கூட ஜிம்மிக்க முடிஞ்சு போச்சு. இல்லை சார், இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி என்னதான் பொருத்தம் இதெல்லாம் விஷயங்கள் பார்த்தாலும் கடைசியில் ஒரு சில நேரத்தில் ஜோதிடர்களை ப்ளேம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு 100 சவரன் நகை போட முடியல அப்படின்னும் போது எங்கள் ஜோதிடர் சொல்லிட்டார் சார், பொருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னா இவங்களுக்கு போட முடியலங்கிறதுக்காக ஜோதிடர்களை பகடக்காயை மாற்றுறது. உங்களுடைய பணம், பட்டம், பதவி, சொத்து, சுகம், நகை இதையெல்லாம் நீங்கள் ஜோதிடரை பகடக்காயை மாற்றி பிரயோஜனம் இல்லை. ஒன்று மாத்திரம் நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது யோசிக்கணும் சார், வெறும் ஜாதக கட்டங்களை நம்பாமல் தெளிவாக பொருத்தம் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த ஜாதகத்தை எடுத்து தூரம் வச்சிடணும், நேரில் போய் விசாரிக்கணும். ஓகே. இதுலேருந்து இந்த பரிகாரம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோனுக்குள்ளே வராங்கல்ல சார், அதை நீங்கள் எப்போ சஜஸ்ட் பண்ணுறீங்க? என்ன பரிகாரம் பண்ணலாம் நீங்களே ஒரு சஜஷன் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாங்களும் வந்து பரிகாரம் வந்து கோவில்களில், சில கோவில்களில் பாரம்பரியமாக சில பரிகாரங்கள் செய்கிறாங்க. அந்த பரிகாரம்லாம் சொல்கிறது நியாயம். இன்னைக்கு ஒரு சில ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரங்களை பார்க்கும்போது எங்களுக்கு டிவிலையும் யூடியூப்லேயும் வந்து சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த பயம் இருக்குது. நீங்கள் வரும்போது ப்ளூ ஷர்ட் போட்டு வந்தீங்களா, வெள்ளை பேண்ட் போட்டுக்கிறீங்களா? சரி, நல்ல ஞாபகம் வச்சுங்க, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வேற, ஆனால் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வேற. மச்ச சாஸ்திரம், சகுன சாஸ்திரம் இதெல்லாம் வேற. அதில் நான் உங்களுக்கு சொல்லலாம், இதெல்லாம் கிளாமர், ஜோதிடம் சொல்கிறதுக்கான கிளாமர். ஆனால் வாழ்க்கை முறையில் வந்து இந்த சாஸ்திரங்களை புகுத்தி
இந்த 74 சாஸ்திரங்களை பார்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம விட்டுட்டோம். இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை விட்டாச்சு. கிளாமர். சார் நான் இந்த ஜோசியர்கிட்ட போனேன், கரெக்டாக மஞ்சா படவை நான் எடுத்து வச்சதை கரெக்டாக சொல்லிட்டார் சார் அவர். ஐயோ அதை சொல்லி என்ன பண்ண? ஆமாம் மஞ்சா படவை எடுத்து வச்ச, அதனால என்ன பலன்? அது சகுன சாஸ்திரம், சகுனம். வாழ்க்கையினுடைய பயன் என்ன? இது ஆண்டாண்டு காலமாக வாழ வேண்டிய பயிர். நீங்க என்னுடைய தோள் மேல கொடுக்கிற மிகப்பெரிய பலு என்ன தெரியுங்களா? பல ஆயிரம் சந்ததிகள் வாழ வேண்டிய ஒரு வம்ச விருத்தியை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த பணியை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. அதை வந்து வேகமா செய்யுங்கிறது சாத்தியப்படாத ஒரு விஷயம். உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை என் பேர்ல இருந்தா உங்க மகனுக்கும் மகளுக்கும் சந்ததி விருத்தி வம்ச விருத்திக்காக என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுப்பீங்க. அப்ப நான் எவ்வளவு பயத்தோட நிதானத்தோட உங்க குடும்பத்துக்கு நான் உதவி செய்யணும். நீங்க கொடுக்குற ஃபீஸ் வந்து என்னுடைய வயிற்று பிழப்பு சார். ஆனால் உங்க குலம் தழைக்கும் போதும் வம்ச விருத்தி ஆகும் போதும் நீங்க வாழ்த்துறீங்க தெரியுங்களா? அதுதான் என் குலத்தை காக்கும். அதுதான் உங்க கர்மத்தையும் நிர்ணயிக்கிறது. அதுதானே சார். பாலகிருஷ்ண ரெட்டி எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணார் சார். ரொம்ப சூப்பராக இருக்கு சார். நல்லா இருக்கேன் சார். பேரம்பேத்தியோட நல்லா இருக்கேன் சார். அருமையாக இருக்கேன் சார். இதுதான் கோடி பணம். இப்போ வரவங்களாம் என்ன விஷயத்தோட வராங்க சார்? இந்த தலைமுறை என்ன விஷயத்தோட வந்து கேட்குறாங்க? அம்மா அப்பா உட்பட சொல்கிறேன். நல்ல வேலை வேணும், நல்ல பணம் வேணும், நிறைய சொத்து வேணும். சொத்து சுகம் இருந்தால் தான் நான் என் பொண்ணை கொடுப்பேன். அதே மாதிரி பொண்ணு பார்க்குறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பையன் வந்து நல்லா படிச்சிருக்கணும், அவனுடைய நடவடிக்கைகளை பற்றியோ அதை பற்றியோ எதை பற்றியும் கவலை கிடையாது, கேரக்டரை பற்றி கவலை கிடையாது. அதோட விளைவாக வந்து திருப்பி உங்கள்கிட்ட வந்திருக்காங்களா சார்? அதோட விளைவாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பி வந்திருக்காங்க சார்? ஒரு நாளைக்கு நீங்கள் என்னுடைய ஜோதிட அனுபவம்னு சொல்லிட்டு வேணா நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஜோதிடராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஒரு நீதிபதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கலாம், அவர் என்ன ஜாலியாக சேரில் உக்காந்துட்டு வந்தவன் போனவன்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு, சட்ட பிரகாரம் தானே பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு உள் மனசில் மட்டும்தான் தெரியும் ஒருவனுடைய தலையெழுத்தையும் உயிரையும் நம்ம மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ மனசுக்குள்ள அவர் ஊமையாக இருப்பார். அதே மாதிரி தான் ஒரு டாக்டர். ஒருவனுடைய ஆயுள் பாவத்தையே கூட்டக்கூடிய மனோதைரியம் கொண்டவர் தான் டாக்டர். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஐயோ என் ஃப்ரெண்டுன்னு அவர் கத்திரிக்கோளை வச்சாருன்னா முடிஞ்சிடும். அந்த எமோஷனலாக உயிரே போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு மயிரிழை எக்ஸ்ட்ரா தொட்டுட்டாருன்னா கதை முடிஞ்சுது. அப்போது நீதிபதிக்கு உண்டான பொறுப்பு, டாக்டருக்கு உண்டான பொறுப்பு. ஆனால் இந்த ஜோதிடருக்கு உண்டான பொறுப்பு என்ன தெரியுங்களா? அவனது உயிர், அவனது வாழ்க்கை மட்டுமே இல்லை, உடன் சார்ந்த குடும்பம், வம்சத்துக்கே வழிகாட்டக்கூடியவர்கள் நாங்கள். அந்த குலத்துக்கே வழிகாட்டக்கூடியவர்கள். ராமனை போல வாழணும், கிருஷ்ணனை போல வாழணும். கரெக்ட். அப்போ எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை கொடுத்துட்டு எப்படி நீங்க இயல்பா போயிட முடியும்? அப்ப அந்த பொறுப்போட அந்த பொறுப்பை உணர்ந்து பயபக்தியோட செய்யணும். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து இந்த காலம் எவ்வளோ அவசரமான ஒரு காலமா இருக்கு. ஒரு திருமண முடிவுகளை எப்படி எடுக்கணும், பொருத்தங்களை எப்படி பார்க்கணும், அதுக்கான நேரத்தை ஒரு ஜோதிடருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், வலியுறுத்தி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ கூட 20% தான் சொல்லியிருக்கு. கண்டிப்பாக இன்னும் 80% இருக்கு. கண்டிப்பாக சார். பலருக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக இருக்குது. ஏன்னா 10 பொருத்தம் 8 பொருத்தம் இல்லை, 74 பொருத்தம் இருக்குது. அது வந்து பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, குடும்ப பொருத்தமும் அவசியம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அருமையாக முன் வச்சிருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. எனக்கு எவ்வளோ ஜோதிட ப்ரோக்ராம் பண்ணாலும் இது ஒரு சமூகத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக எனக்கு அமைஞ்சதுனால இது காலகாலத்துக்கும் ஒவ்வொருத்தரும் இதை போட்டு போட்டு கேட்க வேண்டியவங்க. இதை குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த கல்யாணத்துக்கு போகும்போது
குழந்தைகள் வந்து நம்ம பெற்றுக்கும்போது இல்லை பிரச்சனை உள்ள குடும்பத்தில் இந்த யூடியூப்பை வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஏன் இதை ஏற்பட்டது, எப்படி இதை தவிர்க்கலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி நிகழ்ச்சியை நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.